ராஜாஜி பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது எந்த கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிற மாதிரி அவரை பற்றின எல்லா முக்கியமான விஷயங்களும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராஜாஜி தருமபுரி மாவட்டத்தில் தொரப்பள்ளி அப்படின்ற கிராமத்தில் 1878 டிசம்பர் 8 பிறந்தவர் தான் ராஜாஜி என மக்களால் அழைக்கப்படும் ராஜகோபாலாச்சாரி. ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க அப்படின்னா, ராஜாஜி ரா வருதா, இந்த ரா ரா ரீ ரீ ரூ அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ராஜாஜி வருது, ரா வருது. தருமபுரி ரீ வருது. தொராப்பள்ளி ரா வருது. ஓகேவா, இந்த ரா ரீ ரா இதை மட்டும் வச்சு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஷார்ட்கட் தெரிஞ்ச கூட கமெண்ட்ல சொல்லுங்க. மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, சென்னையில் பிஎல் படிப்பு முடிக்கிறாரு. முடிச்சுட்டு 1900 சேலத்தில் வந்து வழக்கறிஞர் தொழிலை நடத்தி வர்றாரு. பாரதியாரின் தேசபக்த பாடலும் திலகர் வஉசி வாவேசு, அதாவது வஉசி உங்களுக்கு தெரியும், வாவேசு அப்படின்றது வரகநேரி வேங்கட சுப்பிரமணியோட மகன் சுப்பிரமணியம், அவர்தான் அதோட விரிவாக்கம். வாவே சுப்பிரமணிய ஐயர் தான் அந்த இது போன்றவர்கள் விடுதலை போராட்டத்தை கண்ட ராஜாஜி தானும் தன்னை விடுதலை போராட்டத்தை ஈடுபடுத்தி கொண்டார். 1921 வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆங்கிலரை எதிர்த்து பேசுவார். அப்போ இங்கே வேலூரில் இருக்க அந்த காவலர்கள் வந்து அவரை பிடிச்சி சிறையில் அடைச்சிருவாங்க. அப்போ வேலூர் சிறையில் இருக்கும்போது தான் சாக்ரடீஸ் அவரோட வாழ்க்கை வரலாறு ஜோக்ரஹர் அப்படின்ற பேரில் தமிழில் மொழிபெயர்ப்பார். ஓகேவா, இந்த ஜோக்ரஹர் அப்படின்றதை ஆகும். மேலும் சிறைவாச குறிப்பு அப்படின்ற நூலையும் எழுதுறாரு. ஓகேவா, 2 நூல் எழுதியிருக்காரு. ஒன்று மொழிபெயர்ப்பு நூல், ஒன்று வந்து தன்னோட நூல், அதாவது சிறைவாச குறிப்பு அப்படின்னு நூல் எழுதுறாரு. சிறையிலிருந்து விடுதலையான பின் தன்னை ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடுத்திக் கொள்கிறாரு. மகாத்மா காந்தியின் யங் இந்தியா, இந்த யங் இந்தியா சில இடத்துல இளம் இந்தியா அப்படின்னு போட்டிருப்பாங்க. யங் இந்தியா அப்படின்றது ஆங்கில பத்திரிகை, இளம் இந்தியான்றது தமிழ் பத்திரிகை. ஓகேவா, சில இடத்துல யங் இந்தியான்னு கொடுத்தாலும் ஓகே தான், இளம் இந்தியான்னு கொடுத்தாலும் ஓகே தான். பத்திரிகையில் ஆசிரியராக சிறிது காலம் செயல்படுறாரு. 1922 கயாவில் நடந்த சித்தரந்தாஸ் தலைமையிலான காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்டார். அதாவது இந்த கயாவில் நடந்த சித்தரந்தாஸ் தலைமையில் நடந்த காங்கிரஸ் மாநாடு கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஏன்னா 1920 வந்து ஒத்துழையாமை இயக்கத்தை காந்தியடிகள் கொண்டு வருவார். ஓகேவா, அந்த இயக்கம் நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கும். அப்போதைக்கு எல்லா தலைவர்களுமே ஓகே இது கொஞ்சம் வெற்றியை தரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சௌரி சௌரா சம்பவம், அந்த சம்பவத்தில் 22 காவலர்களில் காவல் நிலையத்துக்குள்ள வச்சு மக்கள் எரிச்சிருவாங்க. அதில் 22 காவலர்கள் இறந்து போயிடுவாங்க. அந்த நிகழ்வுகளை அறிஞ்சிக்கிட்ட காந்தியடிகள் வந்து ஒத்துழையாமைக்கு நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அது 22 அந்த டயத்துல நிப்பாட்டுவார், பிப்ரவரி 5 அதனால இந்த கூட்டத்தில் வந்து என்ன பேசுவாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து அமைதியான முறையிலே போக நினைக்கிறீங்க, அந்த மாதிரிலாம் போனோம்னா ஒன்றும் ஆகாது அப்படின்னு தீவிரவாதிகள் மிதவாதிகள் அப்படின்ற 2 டீம் இருக்கும். ஓகேவா, இந்த பிளவு வந்து சூரத்திலேயே பிரிஞ்சு லக்னோவில் சேருவாங்க. ஆனால் இந்த மாநாட்டில் வந்து அந்த இது இருக்கும். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட சட்டசபை பிரவேசம் என்ற தீர்மானத்தை எதிர்த்து சட்டசபைக்கு செல்வோர் செல்க, நாம் தேசப்பணியை தொடர்ந்து ஈடுபடுவோம் அப்படின்னு முழங்கினவர் வந்து ராஜாஜி. அதாவது 1923 சுயராஜ்ய கட்சி அப்படின்னு உருவாக்குவாங்க. சித்தரந்தாஸ், மோதிலால் நேரு, நம்ம தமிழக சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த கட்சி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம வந்து எலெக்ஷன்ல நின்று ஜெயிச்சு சட்டப்பேரவைக்குள்ள போயிட்டு அங்கே நம்மளோட உரிமையை நம்ம சத்தம் போட்டு கேட்கணும், அப்பதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க ஒரு டீம். இவங்க வந்து மாற்றத்தை விரும்புவோர். மாற்றத்தை விரும்பாதவர்ன்றது இந்த ராஜாஜி தலைமையில இருக்க மிதவாதிகள் தான் தலைமையில் இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணி அன்பான முறையில் அமைதியாக கேட்டே வாங்கிடலாம், எதுக்கு நீங்கள் போய் இப்படி ஆவேசப்படுறீங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த தீவிரவாதிகள் அப்படின்றவங்க ஒரு பாம்பு போடுறது, ரயிலை கவுத்துறது, கொள்ளையடிக்கிறது, நேருக்கு நேராக சுடுறது, இந்த மாதிரி பயங்கரமான செயல் ஈடுபடுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நானே தீவிரவாத செய்து தான் இருந்திருப்பேன். ஏன்னா நம்மளாம் அப்படிதான். ஆனால் இவங்க மிதவாதிகள் ராஜாஜி சைடு இருக்கவங்கலாம் லெட்ரு போடுறது, மனு கொடுக்கறது, பரிந்து பேசுறது, சாப்பிடாம இருக்குது, உண்ணாவிரதம். காந்தியடிகளும் அடிக்கடி உண்ணாவிரதம் இருப்பார். அது மாதிரி இந்த மாதிரி தான் செயல் நடத்துவாங்க. ஓகே, அடுத்து போயிடுவோம். இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நாம் தேச பணியை தொடர்ந்து ஈடுபடுவோம், சட்டசபைக்கு போகிறவங்க போகட்டும், அவ்வளோதான். இந்த ஒரு லைன் மட்டும் பார்த்துக்கங்க, இந்த லைன் தான். சட்டசபைக்கு செல்வோர் செல்க, நாம் தேச பணியை தொடர்ந்து ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே, 1925 சேலத்தில் காந்தியின் பெயரில் ஒரு ஆசிரமம் நிறுவினார். அதாவது சேலத்தில் திருச்செங்கோடு அப்படின்ற இடத்துல நிறுவுவார். ஓகேவா, தீண்டாமை எதிர்ப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காகவே விமோசனம் அப்படின்னு பத்திரிகையை நடத்தினார். தீண்டாமை எதிர்ப்பு மட்டும் இல்ல, மதுவிலங்கு பத்தியும் அதில் பேசியிருப்பார். மதுவினால ஒரு குடிமகன் எப்படி சீரடைகிறான் அப்படின்றதை பத்தி பேசியிருப்பாரு. ஓகே, 1930 மார்ச்சில் காந்தியடிகள் மேற்கொண்ட தண்டி யாத்திரைக்கு ஆதரவாக தெரிவிக்கும் விதமாக 1930 ஏப்ரல் 13 தமிழகத்தில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தை திருச்சியில் தொடங்கி வேதாரண்யத்தில் ஏப்ரல் 28 முடித்தார். இது வந்து ஒரு சுவாரஸ்யமான கதை. அதாவது தமிழ் புத்தாண்டு நாளான 13 ஏப்ரல் 1930 தான் திருச்சியில முக்கிய காங்கிரஸ் பணியாளரான
டிஎஸ்எஸ் ராஜன் அவர்களோட இல்லத்துல தான் அந்த பயணம் தொடங்குவாங்க. தொடங்கி ஏப்ரல் 28 வேதாரண்யத்தில் போய் உப்பு காய்ச்சல் அந்த இதை முடிப்பாங்க. உப்பு காய்ச்சி அந்த இதை முடிச்சிருவாங்க. இதில் வந்து யார் முக்கிய பங்கேற்றுட்டா அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. உப்பு வியாபாரி ஒருத்தர், அவர் தான் சர்தார் வேங்கடரத்தினம், சர்தார் வேதரத்தினம் அப்படின்ற ஒருத்தரும். நம்ம காமராஜர் அதில் கலந்துக்குவார். முதலமைச்சராக இருந்து பக்துவாச்சலம் அதில் கலந்துக்குவாங்க. பி கக்கன், அப்புறம் இந்த டிஎஸ்எஸ் ராஜன் அவர்கள் இல்லத்துல இருந்து தான் கிளம்புறாங்க. ஓகேவா? இந்த இத்தனை பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 6 பேரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 6 பேர் வந்து முக்கியமான ஆள்கள். ஓகேவா? கத்தியின்றி அத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் அப்படின்னு நாமக்கல் கவிஞரோட பாட்டு பாடியிருப்பார். ஓகே, இதெல்லாம் முக்கியம் இல்லை. இதை வந்து தடுக்கிறதுக்காக ஒருத்தர் வந்து முயற்சி பண்ணுவார். அவர் தான் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் ஜே.ஏ. தாரன். ஜே.ஏ. தாரன் அப்படின்ற பேரை தான் ஜே.ஏ. தார் அப்படின்ற பேரை டிஎன்பிசி 2 தடவையுமே உலகம் கேட்கவே இல்லை. ஒரு தடவை தர்சன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, ஜெய தர்சன். இன்னொரு தடவை ராஜன். ஆமா, இது ரெண்டுமே சரி. ஒரு தடவை வந்து தர்சன் கேட்டிருக்காங்க, இன்னொரு தடவை வந்து ராஜன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதாவது அவங்க இப்போ நம்ம எப்படின்னா முதல்ல டிஎன்பிசிக்கு வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சுட்டு போய் அந்த ஆன்சர் அங்கே இருந்துச்சுன்னா நம்ம பாஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். இப்போ நடக்கிற டிஎன்பிஎஸ்சி இப்போ குரூப் 4லேயே தெரிஞ்சிச்சு நிறைய பேருக்கு. என்னன்னா அவங்க அஃபீஷியல் ஆன்சருக்கு விடுவாங்க, அந்த கீழே என்ன இருக்குதோ அதுதான் வின், அதான் கரெக்டு, அதான் பாஸ். அதை பற்றி பேசணும்னா பேச போயிட்டே இருக்கும். ஓகே, அதை விட்டுருவோம். வாங்க இந்த விஷயத்துக்குள்ள வந்துடுவோம். ஓகே, அடுத்த சொல்கிறாங்கன்னா ஓகே முடித்த இதனால் கைது செய்யப்பட்டு, அதாவது உப்பு சத்தியாகிரகம் போனதுனால, தண்டி யாத்திரை போனதுனால கைது செய்யப்பட்டு 9 மாதம் சிறையில் அடைக்கிறாங்க. 1937 நடைபெற்ற பொதுத் தேர்தலில் தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜாஜி விவசாய கடன் நிவாரண திட்டம், மது விலக்கு, அரிஜன ஆலய பிரவேசம் போன்ற பணிகள் சிறப்புடன் செய்தார். ஓகே, 1939 நடைபெற்ற 2ஆம் உலகப் போரில் இங்கிலாந்து இந்தியாவுடன் பங்கு கொள்கிறது என்று கூறியதால் காந்திஜி கட்டளையை ஏற்று ராஜாஜி தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிலேயர்கள் முதல் உலகப் போரில் இந்தியாவை சேர்த்தப்போ டொமினியன் அந்தஸ்து, அதாவது இந்த போர் முடிஞ்சவொடனே உங்களுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏமாத்திடுவாங்க. அதனாலேயே 2ஆம் உலகப் போரில் ஆங்கிலேயர் சொல்றத இந்திய தேசிய காங்கிரஸ் நம்பாது, மக்களும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா நீங்க இப்படி சொல்லுவீங்க, கடைசியாக ஏமாத்திடுவீங்க அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அதனால அவங்க சேர்த்ததுனால எல்லாரும் தன்னோட பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு வெளில வந்துருவாங்க. அந்த கூட சின்ன வந்து மீட்பு தினம் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா காங்கிரஸ் கட்சி எல்லாம் வெளியில வந்துருச்சுல, அதனால அப்படி சொல்லுவார். ஓகேவா? இது வந்து காந்திஜியின் கட்டளை ஏற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாகவே காங்கிரஸே வந்து ஏமாற்றத்தை தரப்போகுது. இந்த 2ஆம் உலகப் போரில் இவங்க சொல்லக்கூடிய அந்த நிபந்தனைகள் எல்லாமே டொமினியன் அந்தஸ்து அப்படின்றது ஏமாற்றத்தை தான் தரும் அப்படின்னு வெளில வந்துருவாங்க. பதவியை ராஜினாமா செய்திருவாங்க. 1942 மார்ச் 23 இந்தியாவில் வந்து கிறிஸ்துவ குழு திட்டத்தை காந்தியடிகள் எதிர்த்தார். ஆனால் கிறிஸ்டின் திட்டத்தை ராஜாஜி வரவேற்றார். ஏதை அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கேன்னா கூற்று காரணங்கள் கேட்கும்போது சொல்லுவாங்க. ஏன்னா ராஜாஜி வந்து காந்தியோட சீடர் தான் ராஜாஜி. அப்படி இருக்கும்போது காந்தியடிகள் வந்து அதை எதிர்க்கிறாரு, ராஜாஜி வந்து அதை வரவேற்கிறார். அப்போ அது குழப்பிடும் நமக்கு. அதனால நல்லா தெரிய பார்த்துக்குங்க. காந்திஜி வந்து கிறிஸ்துவ குழுவை வந்து எதிர்க்கிறார், ராஜாஜி அதை வரவேற்கிறார். இதனால் காங்கிரசுடன் கருத்து வேறுபாட்டு கட்சியிலிருந்து விலகினார். 1947 ஆகஸ்ட் 15 இந்திய சுதந்திரம் அடைந்த போது மவுண்ட் பேட்டன் பிரபுக்கு பிறகு இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக பதவியேற்றார். அதாவது முதல் ஆளுநர், சுதந்திர இந்தியாவின் முதல் ஆளுநர் வந்து ராஜாஜி. ஓகே, அப்படியே இது ஒரு 1 மார்க்கையும் பார்த்துருவோம். ராஜாஜியால் காந்தி ஆசிரமம் எங்கு அமைக்கப்பட்டது? சேலம் மாவட்டத்தில் திருச்செங்கோடு அப்படின்ற இடத்துல அமைக்கப்பட்டுச்சு. மது விலங்கிற்கு எதிராக ராஜாஜி வெளியிட்ட இதழ் வந்து விமோசன், தீண்டாமை பத்தின இதழ் தான். ஆனால் அதில் மது விலங்கு பற்றி பேசியிருக்காரு. 1937 மதுவிலங்கு சட்டத்தை கொண்டு வந்தவர் ராஜாஜி தான். அந்த மது விலங்கு கொண்டு வந்ததுனால மது பிரியர்கள்லாம் மது கிடைக்காதுல்ல, அதனால வந்து கவர்மெண்டோட வருவாய் கம்மியாயிரும். அந்த வருவாய் கம்மியாகிறத அது ஈக்குவல் பண்ணுறதுக்காக தான் வருமான வரி அப்படின்னு ஒன்று கொண்டுருவார். 1937 கொண்டுருவார். ராஜாஜி குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1953. இந்த குலக்கல்வி திட்டம் அப்படின்றது, ஒரு பையன் ஸ்கூல் போகிறான்னா மதியம் வரைக்கும் வந்து அவன் ஸ்கூலில் படிக்கலாம். படிச்சுட்டு மதியத்திலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்பா என்ன வேலை பார்க்குறாரோ அதை கற்றுக்கணும். ஒரு குயவர்னா அவங்க மையம் வந்து இந்த குயவர் பானை செய்கிறது எப்படி அப்படின்னு அப்பாட்ட கற்றுக்கணும். செருப்பு தைக்கிறவனா இருந்தால் செருப்பு தைக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். டாக்டராக இருந்தால் டாக்டர் மருத்துவம் பார்க்குறது எப்படின்னு கற்றுக்கணும்.
இதை எதிர்த்து தான் பெரியார் வந்து கேள்வி கேட்பார். ஒரு மருத்துவரோட மையம் தான் மருத்துவர் ஆகணும், அப்ப செருப்பு தைக்கிற மையம் அவன் பரம்பரையே செருப்பு தைக்கிறவனா தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்பார். இது வந்து அவரோட ஆட்சி காலத்தில், ராஜாஜியோட ஆட்சி காலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஸ்கீமை கொண்டு வந்துட்டு அதை வந்து அவர் வாபஸ் வாங்கவே மாட்டார், வாபஸ் சைன் போட மாட்டார். ரொம்ப பேசணும்னா அவர் வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். அதனால தான் அவர் வந்து எப்படின்னா விடாப்புடியா இருப்பார். ஓகே, அடுத்து போயிடுவோம். 1954 ராஜாஜி உயரிய விருது, அது பாரத ரத்னா. பாரத ரத்னா பெற்ற முதல் நபர்கள் இவர் ஒருத்தர். 1954 பாரத ரத்னா பெற்ற இவர் நபர். ராஜாஜி சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஆண்டு வந்து 58. அதாவது இங்கிருந்து ஒரு 4 வருஷங்களுக்கு அப்புறம் வாங்குறாரு. இது வாங்க காரணமான நூல் வந்து சக்கரவர்த்தி திருமகள் அப்படின்ற ஒரு நூல். குழந்தைகள் கூட யாரோட உதவியும் இல்லாமல் படிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நூல் இருந்துச்சு. ஓகேவா? ராஜாஜியின் நூல்கள் யாருடைய உதவியும் இல்லாமல் குழந்தைகள் தாங்களே படித்து புரிந்து கொள்வதற்காக எழுதப்பட்ட நூல் வந்து ராஜாஜியின் சக்கரவர்த்தி திருமணம். வியாசர் விருந்து அப்படின்னு நூல் எழுதுனது ராஜாஜி தான். அந்த வியாசர் விருந்து நூலை கவிப்பாடி பாராட்டியவர் அப்படின்றவர் கோய்மணி தேசிய விநாயகம் அவர்கள் தான். ஓகே, அப்படி அடுத்து பார்த்துருவோம். 1967 சட்டமன்ற தேர்தலில் ராஜாஜி கூட்டணி கொண்டு வெற்றி பெற்றவர் அப்படின்றவர் அண்ணா. ராஜாஜி ஏற்படுத்திய கட்சி வந்து சுதந்திரா கட்சி. சுதந்திரா கட்சி தொடங்கிய ஆண்டு வந்து 1959. உப்பு சத்தியாகிரகம் தென்னிந்தியாவில் நடைபெற்ற வேண்டி நடைமுறை செயல்பாடு பற்றி ராஜாஜி ஆலோசனை வழங்கிய தலைவர் வந்து வைத்தியநாத ஐயர், அதாவது மதுரையில் இருப்பார் அப்போதைக்கு. அவர் ஒரு சுதந்திர போராட்ட தலைவர் தான். இவர்கிட்ட போய் தான் ராஜாஜி வந்து அந்த பிளானிங் எந்தெந்த ஊர் வழியாக போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணிட்டு வருவார். இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த தஞ்சை மாவட்ட கலெக்டர் இருக்கார்ல தாரன், அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா, தஞ்சாவூர் திருத்துறைப்பூண்டி அந்த சேருக்கு மக்கள் எல்லார்ட்டும் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி சத்தியாகிரகம் போகக்கூடிய மக்களுக்கு வந்து நீங்கள் உணவோ தண்ணியோ தங்குறதுக்கு இடமோ கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா? ஆனால் அந்த மக்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா, தூக்குச்சட்டி தெரியுமா, எங்கள் ஊர் சைட்லாம் சொல்லுவாங்க, அது உங்கள் ஊரில் அந்த டிஃபன் கேரியல் இருக்கும், அதில் மேலே ஒரு கைப்பிடி வச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? அதில் வந்து அந்த நீர் வடித்த தண்ணி, அதாவது சோற்று வடிகஞ்சி, அப்புறம் சாதம் குழம்பு கூட்டு இதெல்லாம் வந்து அதில் வச்சு மரங்களில், அதாவது அந்த அந்த நடைபாதையில் இருக்கக்கூடிய பெரிய நிழல் தரக்கூடிய மரங்களோட கிளைகளில் கட்டி தொங்க விட்டுருவாங்க. தொங்க விட்டு இது உப்பு சத்தியாகிரகம் செல்லக்கூடிய தியாகிகளுக்கான உணவு, அவர்கள் தாகம் தணிக்கும் இடம், இந்த மாதிரிலாம் எழுதி வச்சிருப்பாங்க. ஒரு 5-6 மரங்களில் ஒரு மரத்தில் 15-16 தூக்குச்சட்டி அது மாதிரி தொங்கும். ஓகேவா? அந்த போன நபர்கள் ஒரு 100 நபர்கள் போனாங்கல்ல, அந்த 100 நபர்கள் வந்து அங்கே சாப்பிட்றதுக்காக அந்த மாவட்ட ஆட்சியர் தாரன் என்ன சொல்லுவார் அப்படின்னா, போராட்டக்காரர்களுக்கு யாராவது உணவு இருப்பிடம் அளித்தால் 6 மாத சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க, எச்சரிக்கை விடுப்பாரு. அந்த எச்சரிக்கையினாலதான் மக்கள் இந்த மாதிரி செஞ்சிருப்பாங்க. ராஜாஜியின் சிஆர் திட்டம் கொண்டுவரப்பட்ட ஆண்டு 1944. அதாவது இதை வந்து சிஆர் திட்டம் அப்படின்னு சொல்லலாம், ராஜாஜி திட்டம் அப்படின்னு சொல்லலாம். குலக்கல்வி திட்டத்தை ஆராய ஏற்படுத்தப்பட்ட குழு. இந்த குலக்கல்வி திட்டத்தை ஆராய ஏற்படுத்தப்பட்ட குழு ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது, பர்லேக்கர் குழு. ஓகே. ராஜாஜியின் அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு 1973. ராஜாஜி தேசிய பூங்கா அமைந்துள்ள இடம் உத்தரகாண்டில் அமைந்திருக்குது. 1983 தான் தேசிய பூங்கா அமைத்தாங்க. மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திப்போம். நன்றி தோழர். இதோட பிடிஎஃப் என்னோட டெலிகிராம் சேனல் இருக்கு. இது போன்ற வீடியோக்கள் மேலும் பார்க்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள், கருத்தை பதிவேற்றுங்கள். நன்றி தோழா.